தமிழ்நாட்டில் இன்னைக்கு சிறு சிறு கட்சிகள் எல்லாம் அங்கீகாரம் இல்லை, ரத்து பண்ணிட்டான் தேர்தல் ஆணையம். ஒரு பக்கம் விஜயனுடைய சனிக்கிழமை பயணம், மக்களை சந்திக்கின்ற பயணம். ஒரு பக்கம் மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்தனுடைய உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரம். இன்னொரு பக்கம் எடப்பாடியினுடைய போராட்டம். இத போராட்டம் தான் சொல்லணும். 10 மாதத்துக்கு முன்பே தன்னுடைய தேர்தல் யுத்தியை பயன்படுத்தி கூட்டணிக்கு பாஜகவை அழைச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இன்னைக்கு அன்புமணி மிரட்டுறார் எடப்பாடிய, தன்னுடைய கேட்ட தொகுதிகளை கொடுக்கணும், தனக்கு 10.5% 15% உயர்த்தணும், ஆட்சியில பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எதற்காக? வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஓட்டுக்காக. ஆனா அப்பா மகனும் சண்டை இருந்தாலும் 2 பேர்த்தையும் எப்படியாவது இணைக்கணும், கட்சியில சேர்க்கணும்னு அந்த கட்சிக்காரனே விரும்பலைனாலும் எடப்பாடி விரும்புறாரு. குருமூர்த்தி அனுப்புனாரு, பாஜக அமித்ஷா விட்டு பேச வச்சாரு போன்ல. எல்லாம் நடந்து கூட அமித்ஷாவுக்கு திருப்தி ஆகல. நேரடியா இதோட 3 தடவை போயிட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. மூஞ்சில துண்டை போட்டுட்டு தான் வந்தாரு. அதாவது விஜயனுடைய பெரும் கூட்டம் அதிமுகவை 3ஆவதுக்கு தள்ளிருச்சுன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. அதனால துணை முதலமைச்சரும் 10 அமைச்சர்களும், அப்படியே முதலமைச்சரும் 10 துணை அமைச்சர்களும் இலாக்காக்களை பாஜக தேர்ந்தெடுக்கும் நீங்க சொல்லுங்க, கூட்டணிக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர்ற முயற்சியை நாங்க எடுக்கிறோம்ன்றாரு அமித்ஷா. ஆனா என்ன நடந்தாலும், தேர்தலில் தோல்வியே அடைஞ்சாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். தன்மானம்னா என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் பதவியும், அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை செங்கோட்டையனை வெளியில நகற்றாரு, டிடிவி தினகரனை வெளியில நகற்றாரு, ஓபிஎஸ் வெளியில நகற்றாரு, சசிகலாவையும் நகட்டிட்டு இப்ப அன்புமணிக்கிட்டையும் போயிருக்காரு. தென் மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எது என்ன நடந்தாலும் தேமுதிக தன்னுடைய வழித்தடத்துல சரியா பயணிக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி வருகைக்கு பின்னால் தேமுதிகவுக்கு புகழும் உச்சமும் வரவேற்பும் அதிகமாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதத்தையும் பார்க்கிறோம். சீமானுடைய கமாண்டுக்கும் சீமானுடைய அந்த பேச்சுக்கும் எதிர்வினையாற்றும் தாவேகா நிர்வாகிகள் முக்கிய புள்ளியாக எடுத்து பேசுவது தேமுதிகவை தான். 2016 மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா எடுக்கலைன்னா கட்சியை கலைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்களே, போனீங்களா? நீங்க எங்களை அணில்றீங்க, ஆனா நீங்க ஆமதானே. விஜயகாந்தை விமர்சித்தவர் விஜயை விமர்சிக்கத்தான் செய்வார் அப்படின்லாம் நிறைய விஜயகாந்தை பத்தி புகழின் உச்சத்துக்கே கொண்டு போறான். இன்னைக்கு சீமான் கூட விஜயகாந்த அவர் உள்ளத்திலிருந்து பேசுவார், மக்களை நாடி பேசுவார், மக்களை நேசித்து பேசுவார், மக்களுக்காக பேசுவார்லாம் அவர் கூறிய பாணியில அடுக்குமொழியில பேசுறார். இன்னைக்கு ரஜினிகாந்த் மரியாதையானவர் ஆயிட்டாரு, அஜித் தலைமை ஒரு மதிப்புக்குரியவர் ஆயிட்டாரு, விஜயகாந்த் மதிப்புக்குரியவர் ஆயிட்டாரு சீமானுக்குன்னும் போது உண்மையிலே நகைச்சுவையாக இருக்கிறது. ஒரு மனிதனை தரம் தாழ்ந்து பேசிய ஒருவன் அவனை மறுபடியும் புகழ முடிகிறது என்றால் உண்மையிலே நாக்குக்கு நரம்பு இல்லையா, எலும்பு இல்லையா, இல்லை உணர்ச்சிகள் இல்லையான்னு கேட்க தோணுது. ஏன்னா மாபெரும் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கு 2 தலைவர்கள் தான். ஒன்று தமிழன தலைவர் பிரபாகரன், இன்று தமிழனுக்கே அடையாளம் புரட்சி கலைஞர் கேப்டன். இந்த 2 தலைவர்களையும் நீ எந்த ஆங்கிள் போய் கேட்டாலும் சரி, நல்லவர்கள், அருமையானவர்கள், மக்களுக்காக போராடியவர்கள் என்ற வார்த்தையை நீங்க கேட்கலாம். ஆனா அப்பேற்பட்ட தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சை பேசுகின்ற சீமானுக்கு 2026 தேமுதிகவும் தாவேகாவும் பிற மக்களும் விஜயகாந்தை நேசிக்கக்கூடிய மக்களும் தக்க பாடங்கள் கொடுப்பார்கள். ஆனா 2026 எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா என்று பல பேர் கேட்கிறாங்க. ஆனா நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த 2026 தான் மறுபடியும் தன் களத்தை காணுகிறது. இன்னைக்கு அமமுக டிடிவி தினகரனை அதிமுக விமர்சிக்க தொடங்கிவிட்டது, சசிகலாவை விமர்சிக்க தொடங்கிருச்சு, ஓபிஎஸ் விமர்சிக்க தொடங்கிருச்சு. இதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து அழிவின் பாதையை நோக்கித்தான் இருக்கும். புரட்சி கலைஞர் அதிகமாக சொல்லுவார், விமர்சனம் என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், விமர்சனம் என்பது சரியான நேரத்தில் கொடுக்க கொள்வதாக இருக்க வேண்டும். தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதோ, பிறரை தாழ்த்தி விமர்சனம் செய்வதோ ஏற்பல்லது. அதனாலதான் புதிய தலைமுறை பல நியூஸ் தொலைக்காட்சியில தேமுதிகவை அழைத்த போது கூட வாதத்துக்கு மருந்து உண்டு, வீண் வாதத்துக்கு மருந்து கிடையாது. அதாவது
ஒரு சொல்லை நாம் சொன்னோம் என்றால் அது தீர்வாக இருக்க வேண்டும். நாம் ஒரு சொல்லை சொல்லுகிறோம் என்றால் அது தீர்வு இல்லாத ஒரு முடிவு இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆரம்ப காலத்திலேயே அந்த முடிவை எடுத்து இதை போன்ற செய்தி தொடர்பாளர்களிடம் நம் கட்சியிலிருந்து யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற முடிவை எடுத்தார். இன்று வரை அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தாவேகா நிர்வாகிகள் பல நியூஸ் தொலைக்காட்சியில் கலந்து கொண்டாலும் கூட அதில் தேமுதிகவை பேசாமலோ தேமுதிக சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை பேசாமோ அவர்களால் கடந்து செல்ல முடியாது. ஏன்னா 2005-6 காலகட்டங்களில் பல்வேறு எதிர்ப்புகளை சம்பாதிச்சு தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியை இன்ன வரைக்கும் கட்டி காப்பாற்றியிருக்கார். அதுல ஒண்ணு, பல வேட்பாளர்களை புரட்சி கலைஞர் 234 தொகுதியில போடும்போது அந்த வேட்பாளர் பேரிலேயே பல வேட்பாளர்களை போட்டாங்க. வாக்கு அந்த எண்ணக்கூடிய பெட்டியில முரசு சின்னம் போலயே பல சின்னங்களை வைத்தார்கள். அதற்கு பிறகு பல வாக்குகளை எடுத்த போது கூட விஜயகாந்துக்கு கடுமையான எதிர்ப்பை அனைத்து கட்சிகள் மூலமாகவும் கொடுத்தார். நடிக்க தெரிஞ்சவனுக்கு என்ன இங்க நாடாள தெரியும் என்ற விவாதம். சிறு சிறு நடிகன் எல்லாம் விஜயகாந்தால் உயர்ந்தவன் எல்லாம் விஜயகாந்தை விமர்சித்தான். குறிப்பாக இப்ராஹிம் ராவுத்தையே அதிமுக விலைக்கு வாங்கியது. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வர காரணமான விஜயகாந்தை ஏன் ஜெயலலிதா, ஏன்னா 2011 விஜயகாந்தால் பிச்சையிடப்பட்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். இல்லைன்னா என்ஆர் ரைட்ல அன்னைக்கு தோண்டப்பட்டது. அவருடைய சொத்து குவிப்பு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் வர இருந்தது. அவர் ஆட்சி அரியணையில முதலமைச்சராக இருக்கும் போதே அவரை தூக்கி கொண்டு போய் கர்நாடகத்தில் அக்ரவார சிறையில வச்சான். அப்ப ஆட்சியில இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தவர் விஜயகாந்த். நன்றி கட்ட ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் விலைவாசி உயர்வை ஏற்றி விஜயகாந்தை கூட்டணியில் இருந்து விலக்கினார். ஆனா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஏன் ஒன்னிட்ட வாங்கி தின்னலையே ஊழல் செஞ்ச உன்னிடம் இருந்து ஒரு மது ஆலையோ சாலை போடுகின்ற கான்ட்ராக்டையோ மணல் கொலையில ஈடுபடல விஜயகாந்த். கண்ணியமாக தைரியமாக கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். தனிச்சு வெளியில வந்தார். 2014-2016 தனித்து ஆட்சி களம் கண்டார். போட்டியிட்டார். வெற்றி தோல்வி 2வது தான். ஆனால் நின்றார் களத்துல. இன்னைக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்தும் களத்தில் துணிவாக நிற்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவில்லாம பாஜகவின் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு திமுகவை எதிர்க்கிறேன் என்று திமுகவை கடுகளவு கூட விமர்சிக்கல. பிரேமலதா விஜயகாந்த் பேசுகின்ற கடுகளவு கூட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசல. காரணம் என்னன்னா பயம். எடப்பாடிக்கு பயம். நாம ஆட்சிக்கு வரலைன்னா நம்ம மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பயம். அதையெல்லாம் துணிந்து நிற்பவர் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். களத்தில் நின்று போராடுகிற கள போராளி பிரேமலதா விஜயகாந்த். மறுக்க முடியாது எவராலும். நாளை ஆட்சி முரசு